பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கான டாபிக் இஸ்தியாதா மற்றும் பஸ்மலா. இஸ்தியாதானா என்னன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பஸ்மலானா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்தியாதானா பாதுகாவல் தேடுவது அப்படின்னு அர்த்தம். இஸ்தியாதாவுடைய பொருள் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அது குரானை ஓத ஆரம்பிக்கும் பொழுது இஸ்தியாதா சொல்லணுன்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்கிறான் குரானில், நபியே நீர் குரானை ஓத ஆரம்பித்தால் அதற்கு முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு காக்கும்படி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த இஸ்தியாதாவை சொல்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் சில இருக்குது, அதை பார்க்கலாம். ஒரு சூறாவை ஆரம்பிக்கும் பொழுதும் இல்லை நம்ம இடையிலேருந்து ஓதுறோம் அப்படின்னா இஸ்தியாதா சொல்கிறது கட்டாயம். அதுவும் இல்லாமல் குரானை ஓதும் பொழுது குரானுக்கு தொடர்பில்லாத பேச்சு ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது உலக பேச்சுகள் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இஸ்தியாதா சொல்லி தான் திரும்பி குரானை ஓதணும். அதுக்கப்புறம் குரான் ஓதும்பொழுது இடையில் இரும்பல் தும்பல் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னாலும், குரான் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு இஸ்தியாதா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம குரானை தொடர்ச்சியாக ஓதலாம். அதுக்கப்புறம் குரானை குறைந்த சப்தத்தோடையும் தனிமையில் ஓதும் பொழுது இஸ்தியாதாவை தாழ்ந்த குரல்லையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ மதர்சாவில் நம்ம தொடர்ச்சியாக ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இஸ்தியாதாவை முதல்ல ஓதுகிற அந்த மாணவர் மட்டும் சவுண்டாக சொன்னால் போதுமானது. அடுத்தடுத்து ஓதுறவங்க சவுண்டாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்தது மற்றவர்கள் கேட்கும்பொழுது சப்தமாக ஓதும் நிலையில் இஸ்தியாதா சப்தமாக கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகையுடைய ஆரம்பத்தில் தாழ்ந்த குரலில் இஸ்தியாதா சொல்லணும். இஸ்தியாதா சொல்லி தொழுகை ஆரம்பிக்கணும். அடுத்தது பஸ்மலானா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பஸ்மலானா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதோடைய பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பஸ்மலா சூறாவுடைய ஆரம்பத்தில் பஸ்மலா ஓதி தான் நம்ம ஓதணும். குரானில் மொத்தம் 114 சூறா இருக்குது. அதில் சூறா தௌபாவில் பஸ்மலா கிடையாது. சூறா தௌபாவை தவிர மற்ற எந்த சூறா ஓதுறதா இருந்தாலுமே நம்ம இஸ்தியாதா கூட பஸ்மலாவையும் சேர்த்து தான் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குறிப்பு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, சூரா தௌபாவை ஓத ஆரம்பிக்கும் பொழுது இஸ்தியாதா கூறினால் போதுமானது, பஸ்மலா கூறுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரா தௌபாவுக்கு பஸ்மலா கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு சூறாவை இடையிலிருந்து ஓத ஆரம்பித்தால் பஸ்மலா அதாவது சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இஸ்தியாதா கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பஸ்மலா அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்றது குரானில் 113 தடவை தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் குரானில் பஸ்மலா 114 தடவை இருக்குது. சூரா நம்மளில் 30வது வசனத்தில் பஸ்மலா இருக்குது. அதனால் குரானில் 114 இஸ்தியாதா 114 பஸ்மலா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சூறாவுடைய ஆரம்பத்தில் இஸ்தியாதாவையும் பஸ்மலாவையும் இணைச்சி எப்படி ஓதணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு மொத்தம் 4 வேஸ் இருக்குது. அது என்னென்னா, இஸ்தியாதாவை நிறுத்தி பஸ்மலாவையும் நிறுத்தி சூறாவுடைய ஆரம்பத்தை ஓதுறது. இதை எப்படி ஓதணும்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ் இப்படின்னு மூச்சை நிறுத்தி நான் ஓதுனேன். 3த்துமே தனித்தனியாக ஓதுனேன். அடுத்த செகண்டு இஸ்தியாதாவையும் பஸ்மலாவையும் ஜாயின் பண்ணி சூறாவுடைய ஆரம்பம், அதாவது 3யுமே ஜாயின் பண்ணி சொல்கிறது. இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு 3த்தையுமே ஒரே மூச்சில் ஓதணும். இதுதான் ஜாயினிங் ஆல். தேர்டு இஸ்தியாதாவை நிறுத்தி பஸ்மலாவை ஜாயின் பண்ணி ஓதணும். இதை எப்படி ஓதணும்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு பஸ்மலாவையும் சூறாவுடைய ஆரம்பத்தையும் ஒரே மூச்சில் ஜாயின் பண்ணி ஓதணும். 4th இஸ்தியாதாவையும் பஸ்மலாவையும் ஜாயின் பண்ணி சூறாவுடைய ஆரம்பத்தை தனிச்சு ஓதணும். இதை எப்படி ஓதணும்னா,
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس அப்படின்னு ஓதணும். இப்போது சூராவுடைய நடுவில் இஸ்தியாதாவையும் பஸ்மலாவையும் இணைக்கும் முறையை பார்க்கலாம். இதுக்கு 4 ways இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன அதே 4 ways தான் இதுக்குமே அப்ளை ஆகும். அந்த ஃபஸ்ட்டு 4 ways தான் நம்ம சூராவுடைய நடுவுலையுமே ஓதணும். இப்போது 2 சூறாவுக்கு இடையில பஸ்மலா ஓதும் முறை இதை பார்க்கலாம். 2 சூறாவிற்கு இடையில பஸ்மலா எப்படி ஓதணும்னா, சூறாவுடைய கடைசியை நிறுத்தி பஸ்மலாவை நிறுத்தி சூறாவுடைய அடுத்த சூறாவுடைய ஆரம்பம். இதை எப்படி ஓதணும்னா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு ஓதணும். செகண்ட் வே, சூறாவுடைய கடைசியையும் பஸ்மலாவையும் ஜாயின் பண்ணி சூறாவுடைய ஆரம்பத்தை நம்ம ஓதலாம். அதை எப்படி ஓதணும்னா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு மூணுத்தையுமே ஒரே மூச்சிலே நம்ம ஓதணும். அடுத்தது, சூறாவுடைய கடைசியை நிறுத்தி பஸ்மலாவையும் சூறாவுடைய ஆரம்பத்தையும் ஜாயின் பண்ணி ஓதணும். இதை எப்படி ஓதணும்னா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னு பஸ்மலாவையும் சூறாவுடைய ஆரம்பத்தையுமே ஜாயின் பண்ணி ஓதணும். இதில் தவிர்க்கப்பட்ட முறை ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சூறாவுடைய ஆரம்பத்தையும் பஸ்மலாவையும் இணைச்சி சூறாவுடைய கடைசியும் பஸ்மலாவையும் இணைச்சி சூறாவுடைய ஆரம்பத்தை தனிச்சு ஓதக்கூடாது. அது ஏன் அப்படி ஓதக்கூடாது அப்படின்னா, கேட்குறவங்க வந்துட்டு பஸ்மலா சூறாவுடைய கடைசியில் முடியுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அது தடுக்கப்பட்ட முறை. அதனால் பஸ்மலாவை அந்த மாதிரி வச்சு ஓதக்கூடாது. ஓகேவா? இந்த 3 ways அப்ளை பண்ணி நம்ம ஓதலாம். அடுத்தது, சூரா தௌபால பஸ்மலா கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது சூரா அன்ஃபாலையும் சூரா தௌபாவையும் இணைக்கும் பொழுது எப்படி ஓதணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 3 ways இருக்குது. அது என்னன்னா, வக்ஃபு, வசல், சக்த் அப்படின்னு சொல்லிட்டு 3 ways இருக்குது. வக்ஃபுனா நிறுத்தி ஓதுறது, வசல்னா தொடர்ச்சியாக ஓதுறது, சக்துனா சிறு நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ஃபுனா நிறுத்தம். இதை கடைசி ஆயத்தை நிறுத்தி சூறாவுடைய ஆரம்பத்தை, அதாவது தௌபா சூறாவுடைய ஆரம்பத்தை நம்ம ஓதுறது. அடுத்து வசல்னா தொடர்ச்சியாக ஓதுறது, அதாவது சூறாவுடைய கடைசியையும் சூறாவுடைய கடைசியையும் அடுத்த சூறாவுடைய, அதாவது தௌபா சூறாவுடைய ஆரம்பத்தையும் தொடர்ச்சியாக ஒரே மூச்சில் ஓதுறது. அடுத்தது சக்துனா சிறு நிறுத்தம், அதாவது நம்மளோட மூச்சை உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டு சூரா தௌபாவுடைய ஃபஸ்ட் ஆயத்தை நம்ம ஓதணும். இந்த சக்து பண்ணுறது அல்லாஹும் நம்மளும் மட்டும்தான் அதை அறிவோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல மூச்சை விட்டோமா இல்லை மூச்சை விடலையா அப்படின்றத ஓதுறவங்களுக்கு தெரியாது, கேட்குறவங்களுக்கு தெரியாது. ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், அதுக்கு நமக்கு தெரியும். அவ்வளோதான் இந்த சக்தோடைய நிறுத்தம். இந்த 3 way தான் தௌபா சூராவை ஓதும் பொழுது நம்ம அப்ளை பண்ணி ஓதணும். இதுதான் இதோடைய இஸ்தியாதா பஸ்மலாவுடைய டாபிக் முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீம் சாக்கின் பார்க்கலாம். மீம் சுக்குன் பெற்ற மீமை எப்படி அப்ளை பண்ணி ஓதணும் அப்படின்றத பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.